நான் இப்போ இந்த குதிரையை எடுத்துக்கிட்டு முன்னால் போகிறேன், நீ பின்னால் வந்து சேரு. ஏன் இப்படி பண்ற? நான் தான் உங்ககிட்ட ஏற்கனவே சொல்லிட்டேன்ல, நீ என்ன சொன்னாலும் நான் கேட்க போகிறதில்ல. நான் ஏற்கனவே உங்ககிட்ட சொன்னது தான், என்ன ஆனாலும் இந்த குதிரையை சேர்க்காம விட மாட்டேன். எங்கள் அண்ணனுக்கு கண்டிப்பாக பரிவட்டம் கிடைக்கணும். உயிரை கொடுத்தாவது நீ ஜெயிக்கணும்னு நினைக்கிற, ஆனா நானே அவனை தோக்கடிச்சிட்டேன். எல்லாம் உனக்காக தான் கருணா. சாரி கருணா. என்ன இது கௌதம், இப்படி அடுத்தடுத்து கிடைக்கிற சான்ஸ் எல்லாம் மிஸ் பண்ணிட்டே இருக்கும். நானே அந்த அப்செட்டில் தான் இருக்கேன் கவி. எல்லாம் நம்ம கையை மீறி நடக்குதுல்ல. சரி, இப்ப கோயில்ல நடந்த விஷயம் எல்லாம் கவனிச்சிங்களா? எஸ், திவ்யா பூக்குழியில் இறங்கட்டும்னு சொன்ன வரைக்கும் நான் தள்ளி நின்று கேட்டுட்டு தான் இருந்தேன். அப்போவே உன் மனசு என்ன கணக்கு போட்டிருக்கோன்னு எனக்கு நல்லாவே தெரியும். நாம கருணாவை கொண்டு திரு மேல பழிய போட நினைச்சோம். ஆனா அந்த கிருபா திருவை காலி பண்ணிட்டு பரிவட்டம் எடுக்க ட்ரை பண்ணிருக்கான். ஆமாம், அவன் இல்லைன்னா வேற யாரு திரு அட்டாக் பண்ணியிருக்க போகிறாங்க? அவங்க ஆளுங்களால திருவுக்கு தான் இருந்தால் கூட நல்லா இருந்திருக்கும். ஆனால் எப்படியும் அந்த திரு தப்பிச்சிட்டான். திருவிழாவுக்கு வந்ததுக்கு எதுவுமே சரியா நடக்கல. வந்த இடத்துல அந்த வேலைக்காரியையாவது ஏதாவது செஞ்சாகணும். மகாவுக்கு ஆல்ரெடி நான் ஒரு பிளான் பண்ணியிருக்கேன். நான் அந்த வேலைக்காரியை போட்டு தள்ளிடுறேன். சிலம்பத்தில் வச்ச அதே பாய்சன். அந்த விஷத்திலிருந்து அவங்கள காப்பாற்றி ஒன்னையும் மட்டமாக பேசி சவால் விட்டாலே அந்த வேலைக்காரி, அவள் அதே விஷயத்தில் சாக போகிறா. அவள் எப்போ ஃபோனில் நான் லைனில் இருக்கும்போது உன்ட்டு அப்படி பேசினாலோ அப்போவே முடிவு பண்ணிட்டேன், இந்த திருவிழாவை தாண்டி அவள் உயிரோட போகக்கூடாதுன்னு. என்ன பிளான்? திவ்யா பூக்குழியில் இறங்கும் போது ஊரே அவளை பார்த்துட்டு இருக்கோம். கூட்டத்தோட கூட்டமாக நின்று மகாவோட கழுத்தை பார்த்து இந்த கத்தியை வீச போகிறேன். ஐயா வணக்கம், வர சொல்லியிருந்தீங்களா? 20 வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது ஞாபகம் இருக்குல்ல? அதே சூழ்நிலை இப்போ வந்திருக்கு. அப்போ என்ன நடந்தது அது இப்போ இந்த கோயில் நெடுங்குண்டத்தில் வச்சு நடந்தே ஆகணும். எனக்கு கிடைக்காத பரிவட்டம் வேற யாருக்கும் கிடைக்கூடாது. நெடுங்குண்டத்தை தாண்டி வந்தால் தானே மகாதீபம், பரிவட்டம், இது எல்லாமே. வரலனா அந்த நெடுங்குண்டத்தில் இறங்குற உயிர் அங்கேயே போயிடணும். நெடுங்குண்டத்தை தாண்டி வந்துடவே கூடாது. அந்த பொண்ணு தானங்க ஐயா? முடிச்சிட்டு வந்து என்ன பாரு. நான் பார்த்துக்கிறேங்க ஐயா. கிளம்பு. சரிங்க ஐயா. ஒரு ஆம்பளை என்னை எதிர்த்து பரிவட்டம் வாங்கினாலே நான் ஏற்றுக்க மாட்டேன். போய் நீ ஒரு பொம்பளை, உனக்கு பரிவட்டம்னா அதை பார்த்துட்டு நான் சும்மா இருப்பேனா? திவ்யா, சாரி திவ்யா. என்னாலதான் திருவண்ணாவும் கருணாவும் சண்டை போட்டுக்கிட்டாங்க. எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. கருணா தோத்துட்டா நெடுங்குண்டம் வராது, பரிவட்டம் உங்க குடும்பத்துக்கு கிடைச்சிரும்னு மட்டும்தான் நான் யோசிச்சேன். ஆனா திடீர்னு எங்க மாமா உன்னை நெடுங்குண்டத்துல இறங்க சொல்லுவாருன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. நல்லது பண்றதுக்காக தான் நான் அப்படி பண்ணேன். ஆனா அந்த பிரச்சனை உன் தலையில விழுன்னு நான் நினைக்கவே இல்லை. எனக்கு ரொம்ப கில்ட்டியா இருக்குடி. சாரிடி. ஹே, உன்னை அப்படியே அடிச்சிருவேன் பாரு. உன்னை பத்தி எனக்கு தெரியாதா? நெடுங்குண்டம் இறங்குறதுக்கு நானே பயப்படல, நீயே இவ்ளோ பயப்படுற? அதெல்லாம் பாத்துக்கலாம் இந்து. நெடுங்குண்டத்துல இறங்குறப்பதான் 20 வருஷத்துக்கு முன்னாடி கிருபா மாமாவால ஒரு உயிர் போயிருக்கு. அது தெரியாம திவ்யா பேசா. இந்த வருஷம் என்ன நடக்க போகுதோ? என்ன யோசிக்கிறேன் இந்து? அதான் நான் பாத்துக்கிறேன்னு சொல்றேன்ல. இதெல்லாம் எனக்கு ஒரு மேட்டரே இல்ல. திரு கிட்ட நான் பேசிக்கிறேன். யூ டோன்ட் வரி. வா போலாம். என்ன ஆச்சுக்கா? ஏன் இப்படி இழுத்துட்டு வரீங்க? என்ன நாகவல்லி, உனவே தெரியாத மாதிரி கேக்குற? அப்படியே ஓங்கி ஒரு அரை விட்டன்னு வச்சுக்கோ, பல்லெல்லாம் காணாம போயிடும். ஏய் சொல்லு நாகவல்லி, அவன் புருஷன் தானே? நாகவல்லி,
இப்ப நீ பதில் சொல்ல போறியா இல்லையா? இல்ல, நீ சொல்ல மாட்டேன். நான் திவ்யா கிட்ட கேட்டுக்கிறேன். இந்த ஒரு ஃப்ரெண்ட் ஆச்சே, அவ நம்மள தப்பா நினைச்சிட கூடாதுன்னு தான் இத்தனை நாளா நான் சும்மா இருக்கேன். ஆனா இப்போ தலைக்கு மேல வெள்ளம் போயிடுச்சு. இதுக்கு மேல இது சும்மா விடவே கூடாது. போறேன். இப்பவே இந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவு கட்டுறேன். அக்கா அக்கா ஏய், இப்ப நீ எதுக்கு அழற ராகவல்லி? தயவு செஞ்சு திவ்யா அக்கா கிட்ட மட்டும் இந்த விஷயத்தை பத்தி சொல்லாதீங்க அக்கா, ப்ளீஸ் அக்கா. தண்டவாளம் ஏறப்போகுது. அதுக்கான நேரமும் வந்துருச்சு. அடுத்தவனுக்கு புரியுற மாதிரி உனக்கு பேசவே தெரியாதா? டேய், ஒரு அப்பாவி பொண்ணு கழுத்துல தாலியை கட்டிட்டு இன்னொரு பக்கம் திவ்யாவை டாவடிச்சிட்டு இருக்கிய. நீ எவ்வளவு பெரிய தில்லாலங்கடிடா. இதுல நல்ல மாதிரி வேஷம் வேற போடுற. டேய், உனக்கெல்லாம் பரிவட்டம் ஒரு கேடாடா. டேய், இப்ப பேசுற. நான் சொல்றத தயவு செஞ்சு கேளு. இவ்வளவு நேரம் சும்மா என்கிட்ட என்ன எகிர்ன, இப்ப அப்படியே பம்முற. பயம் இல்ல? என்ன செய்யறதுன்னு தெரியாம திரு திரு திருன்னு முழிக்கிறியா தேரு? ஒரு நிமிஷம், நான் சொல்றத பொறுமையா கேளு, எல்லாம் உனக்கே புரியும். இல்ல இல்ல, நீ சொல்றதெல்லாம் கேட்கிற மூட்லயே நான் இல்ல. நான் சொல்றத நீ முதல்ல கேளு. நீ இப்ப செஞ்சிருக்கிற மொள்ள மாதிரி தனத்தெல்லாம் நான் ஊர் முழுக்க சொல்ல போறேன். நீ எதை யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு மறைச்சு வச்சிருக்கியோ அதை 10 கிலோமீட்டர் ஊர்ல இருக்கிற அத்தனை பேரும் கேட்கிற மாதிரி திருவிழா மைக்ல சொல்ல போறேன்.